ஓம் அகத்தீசாய நம. 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 ஈசாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. இப்ப கேளுங்க, உங்க பேர்ல கேளுங்க. உடம்பு முன்னே வந்ததா அல்லது உயிர் முன்னே வந்ததா? இதற்கு விளக்கம் சொல்லுங்க. இப்ப எப்படி உலக உயிர்கள் எப்படி இருக்குன்னு கேட்டா, ஆரம்பத்துல ஒரு சக்தி ஒரு சக்தி தோன்றியது. அந்த சக்தியின் காரணமா வெட்ட வெளி தோன்றியது. அந்த வெட்ட வெளிக்குள்ளே சக்தி நிலத்தில் தோன்றுகின்ற ஆகாயத்தில் வாயுவும், அவ்வாயுவில் தேய்வும், அத்தேய்வில் அப்பும், அவ்வப்பிலே பிரிதிவியும் தோன்ற, அப்பிரிதிவியில் தோற்றுவிக்க உண்டான உயிர்கள் சொல்றாரு அகசியரு. அப்போ இதை பற்றி இப்போது சுப்பிரமணியர் சொல்லும் போது, அகரந்தான் பரவெளியில் ஒளியுண்டாச்சு, அதினின்றே காற்றுடன் நெருப்புண்டாச்சு. அகரந்தான் பரவெளியில் ஒளியுண்டாச்சு, அதினின்றே காற்றுடன் நெருப்புண்டாச்சு. இகரந்தான் தண்ணீருவன் ரெண்டதாச்சு, இது நின்றே ஜீவாத்மா தோன்றலாச்சினார். உகரந்தான் பூமி பருவதமதாச்சு, உகந்ததொரு 4 வித யோனியாச்சு. உகர சொல்லி வட்டமேலு தோற்றமாச்சு, உண்மை பராபரத்தினுடைய செயல்தான் ஆகுன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு சொல்லும்போது, ஆரம்பத்தில் ஒரு பெரும் சக்தி தோன்றி, அந்த சக்தியினுடைய இயக்கத்தினாலே ஒரு வெட்ட வெளி தோன்றி, அந்த வெட்ட வெளிக்குள்ள ஒரு ஒளி படம் தோன்றிச்சு. அப்போ பறவெளியில் ஒளி உண்டாச்சு சொல்லும்போது, எங்கும் ஒரு வெட்ட வெளியில சுமார் இந்த மாதிரி சூரியன் போல பல மடங்கு பெரிதா உள்ள சூரியன் ஒரு சுழற்சி ஏற்பட்டது. அதன் காரணமா நெருப்பு உண்டாச்சு. அதிலின்றே காற்றுடைய நெருப்பு உண்டாச்சு. அந்த சுழற்சியின் வேகமா அப்ப ஒரு ஒளிப்படம், மண்டமான ஒளிப்படம்பு சுழற்சியின் காரணமா நெருப்பு உண்டா. அது நின்றே காற்று உண்டாச்சு. அதற்கு காரணமாக நெருப்பு உண்டாச்சு. அதாவது எகரந்தான் தண்ணீர் என்ற. அப்போ ஆரம்பத்துல காற்று, பிறகு அக்னி, தண்ணீர், மண் என்றாச்சு. இப்படிதான் உயிரினவு வந்துச்சு. இது நின்றே ஜீவாத்மா தோன்றலாச்சு சொன்னார். அப்போ ஆரம்பத்தில் ஏற்பட்ட ஒரு சுழற்சி, அந்த சக்தியின் காரணமா அக்னியும் காற்றும் தண்ணீரும் தோன்றியது. இது நின்றே ஜீவாத்மா தோன்றலாச்சு சொன்னார். அப்ப தோன்றும் போது, ஆரம்ப காலத்தில் தோன்றும் போது மனித வடிவமா வந்ததா இல்லது திரவ பொருளா வந்ததா இந்த ஆராய்ந்து பார்க்கும்போது, திடீரென்று ஏற்பட்ட ஒரு உயிரினங்கள், அதற்கு காரணமே தெரியல. யார்தான் இதுக்கு காரணம் தெரியல. அப்படி வரும்போது மனிதனும் மற்ற எல்லா ஜீவராசிகளும் ஒரு வினால் தோன்றியது. பிறகு அந்த உயிரினங்களுக்கு ஆண் பெண் என்று 2 வகை பிரிக்கப்பட்டுச்சு. ஆரம்பத்திலே தோன்றும் போதே அந்த அசைவில் ஏற்பட்ட ஒரு வெப்ப மிகுதியாலும் வெப்ப சற்று குறையப்பட்டது பெண்ணாச்சு அந்த ஒரு இயக்கம். அப்போ என்ன சொல்லும்போது, உயிர் முன்னே வந்ததா உடம்பு முன்னே வந்த அந்த கேள்விக்கு தோன்றும் போதே இரண்டும் சேர்ந்தே தோன்றியது. உடம்புயிர் எடுத்ததோ உயிரிடம்பு எடுத்ததோ. உடம்புயிர் எடுத்த போது உருவம் எது சக்தின்னு சொன்னார். அப்போ உடம்பு முன்னே வந்ததா உயிர் முன்னே வந்ததா என்ற கேள்வி சிவாக்கியர் நம்ம தன்னுடைய நூல் சொல்லும்போது, உடம்புயிர் எடுத்த போது உருவம் எது சக்தி இருக்கிறார். அப்போ உடம்புதான் ஒரு உயிர் தேர்ந்தெடுத்தால் அதுக்கு உருவம் எது. ஏன்னா தனி உடம்பு சில தினங்களுக்கு தான் இருக்க முடியும். அப்போ ஒரு ஆன்மா ஒரு உடம்பை தேர்ந்தெடுத்தால் அதை விட்டு பிரியக்கூடாது. உடம்புன்னு ஒரு ஆன்மா தேர்ந்தெடுத்தால் அதை விட்டு பிரியக்கூடாது. ஆக தோன்றும் போது ஒன்றே ஒன்று தொடர்பு இல்லாமல் இருந்தது. ஆரம்பத்துல திரவ பொருளா இருக்கும்போது பெண்பால் உள்ள சுக்கிரமும் பெண்பால் உள்ள சுரணிதமும் ஆண்பால் உள்ள சுக்கிரமும் அந்த 2ம் கூட்டு பொருள். அந்த சுக்கிரத்தில் ஜீவ அணுக்கள் இருப்பதற்கு போதிய வெப்பம் இருக்கும். வெப்பம் மிகுந்தாலும் ஜீவனுக்கு செத்துவிடும், வெப்பம் குறைந்தாலும் ஜீவனுக்கு செத்துவிடும். அதே மாதிரி பெண்கள் ஊறுகின்ற சுரணிதம் வெப்பம் மிகுந்தாலும் அதற்கு ஜீவனுக்கு செத்துவிடும், குறைந்தால் செத்துவிடும். ஆகவே வெப்பம் என்று சொல்லப்பட்ட அந்த வெப்பம் சரியாக இருக்கும் போது ஜீவனுக்கு நன்றாபடி இருக்கும். ஆக பெண்பால் உள்ள சுரணிதமும் ஆண்பால் உள்ள சுக்கிரத்துக்கும் உள்ள அந்த திரவப்பொருள், அந்த திரவப்பொருளுக்குள்ளே எண்ணிறாங்க பல கோடி பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான ஜீவனுக்குள் ஒன்றுபடும் போது, அப்போ திரவ பொருள் இருக்கிற ஜீவனுக்குள் அந்த ஜீவ அணுக்கள் உயிராகவும் அந்த திரவ பொருள் உடலாகவும் இருந்து தோன்றியது. அப்போ ஆரம்பத்தில் தோன்றும் போது திரவ பொருளா இருந்து பின்ன 10 மாதம் கருப்பையில் இருந்து அந்த திரவ பொருளானது உருவகமாகி 10 மாதம் வெளியே வந்தது. அப்போ வெளியே வரும்போது அந்த வெளியே வரும் வரையில்
அதுக்கு முன்னே அந்த உயிர் கருவு கூடுவதற்கு முன்னே திரவப்பொருளா இருந்து கரு கூடியதற்கு பிறகு வினாடிக்கு வினாடி மாற்றம் அடைந்தவர். அந்த வினாடிக்கு வினாடி மாற்றம் அடையக்கூடிய அந்த பரிணாம வளர்ச்சி அந்த உடம்புல நோய் வந்தாலோ அல்லது விபத்து ஏற்பட்டாலோ, அது முதுமை வந்தாலோ, நிராதனை வந்தாலோ, அந்த ஆன்மா தங்க முடியாமல் தான் வாழ முடியாத சூழ்நிலை போது ஆன்மா பிரிந்து போகுது. அப்ப தோன்றும் போது ரெண்டு சேர்ந்து தோன்றுது, பிரியும் போது ஒன்றை விட்டு ஒன்று பிரிந்து போகும். அப்ப ஆரம்பத்தை வேதிகள் ஒரு பெண்மைக்குரிய குளிர்ச்சி சக்தியும் வெப்ப சக்தியும் சேர்ந்த ஒன்றுதான் ஒரு உயிர் தோன்றதுக்கு காரணமாய். இந்த உயிரெல்லாம் தோன்றதுக்கு காரணமாய் இருப்பது அந்த ஆரம்பத்தில் ஏற்பட்ட அகரந்தான் பரவலில் ஒளிவுண்டாச்சு. அது நின்றே காற்றுடைய நெருப்புண்டாச்சினார். இகரந்தான் தண்ணீர் மண் தண்டதாச்சு. இது நின்றே ஜீவாத்மா தோன்றலாச்சினார். அப்போ இதை போன்ற ஒரு சுழற்சியின் காரணமா இந்த சுழற்சி மனித வர்க்கத்துக்கு எட்டாதது. மனிதர்கள் யாருடைய சட்டத்திட்டத்துக்கு உட்படவே ஒரு சக்தியை தோண்டி செஞ்சது. அந்த இயக்கம் தான் நாம அது பேசிட்டு இருக்கோம். அந்த இயக்கத்தை யோகி என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த ஒன்றோடு ஒன்று தொடர்பட்டு இருக்கக்கூடிய ஒன்றை என்ன செய்யறான், சேர்க்கிறான். அப்போ ஒன்று இந்த உயிரணு தோன்றதுக்கு காரணமான ஒரு சூட்சம பொருள். அந்த சூட்சம பொருள் உள்ளும் புறமும் இருக்கும். இப்ப இந்த உலகங்கள்லாம் தோன்றது இந்த மாதிரி ஒரு இயக்கத்துக்கு ஆரம்ப கார்த்தா ஒன்று இருக்கணும் அல்லவா? அந்த பொருளை பற்றி அப்ப திருமலை தேவர் சொல்லும் போது, யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமை, யார் அறிவார் இந்த அகலம் நேர், பேரறியாத பெருசுர உண்டதின் வேறறியாமை விளம்புகிறேன். இந்த சக்தியை பற்றி ஆரம்ப தலைவர் சுப்பிரமணியர் கேட்கும் போது கூட எனக்கே புரியவில்லை என்றார். எனக்கே புரியவில்லை. அப்ப அதே மாதிரி சொல்லும் போது அப்ப என்ன செய்ய, நந்தீசன் சுப்பிரமணியர் கேட்கிறார், அகத்தீசன் நந்தீசன் போன்ற மகான்கள் சுப்பிரமணியர் கேட்கும்போது இதை பற்றி எனக்கே இன்னும் புரியவில்லை, யாருக்கும் புரியவில்லை. அப்ப என்ன செய்தார் திருமலை தேவன், யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமை, அந்த மாதிரி ஒரு சக்திக்கு தலைவன் பராசக்தி என்றோ சிவருமான் என்றோ சொல்லுவது வழக்கம். யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யார் அறிவார் இந்த அகலம் இருந்தார். அப்போ இந்த சூரியன் 8,65,000 சொல்லி சில பேர் சொல்றாங்க. இதை விட பல மடங்கு உள்ள ஒரு ஒளி தோன்றியது பற்றி யார் அதோடைய செயலை அறிய முடியும்? யார் அறிவார் இந்த அகலம் நிலம், பேரறியாத பெரும் சுடர் ஊட்டினார். இந்த சூரியன் இந்த ஒளி தோன்றியதுக்கு யார் காரணம், ஏன் இந்த மாதிரி சக்தி உருவாக்கினான்? பேரறியாத பெரும் சுடர் சொன்னாக்கா இதுதான் இந்த அக்னி தான் சூரியன். இந்த சூரியனுக்கு காரணம் யார், ஏன் இது மாதிரி செய்தார்கள்? இதுக்கு விளக்கம் தெரியல, வேறு எரியாமை விளங்கு கொண்டேன், இதோடைய மூளை எனக்கு தெரியல, ஆனா அதை போய் சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னார். அப்போ அந்த ஆரம்பத்தில் ஏற்பட்ட அந்த ஒளிச்சுடராகி சூரியன் எல்லா உயிருக்கும் ஜீவனாகும், பிராணானார். இந்த பிராணோட இயக்கம் உடம்பு தோன்றதுக்கு காரணமாக்கி இதே சூரியன். அந்த சூரியனுடைய வெப்பம் இங்க 98 சராசரி வெப்பமாகும், 98.4 வெப்பமா இருக்கு. என்ன செய்யறான், அந்த வெப்பம் காற்று இருந்தால்தான் அந்த வெப்பம். அப்போ அகரந்தான் பரவலில் ஒளி உண்டாச்சு, அது நின்றே காற்றுடைய நெருப்பு உண்டாச்சு. காற்று இருந்தால்தான் உடம்புல அக்னி நெருப்பு உண்டாச்சு. அந்த இயக்கத்திற்கு காரணமா அக்னி, அதன் காரணமா தண்ணி, அதன் காரணமா இப்படிதான் உலகத்துல இருக்கு. இத முன்னே பின்னே வந்ததா என்று கேள்வி கேட்பது இருக்கு இல்லையா? கேள்வி கேட்பது நியாயம். இருந்தாலும் இதை இந்த ஆரம்போடைய சூழ்நிலையை ஆரம்போடைய செயலை ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பதை விட தோன்றிய மனிதன் இதை எப்படி ஆராய வேண்டும் என்பதை முன்னே எப்படியோ வந்திருக்கு. நாத விந்துகள் ஆதீனமோ நமோன்னு சொல்வார் அருமைநாதர். அப்ப நாத விந்துகள் ஆதீனமோ நமோ என்று சொன்ன போதிலும் அப்ப ஆரம்ப கட்டம் அதுதான் ஆரம்பம், ஆதின்னு சொன்னார். ஆனாலும் அந்த நாத விந்துகளால் உருவாக்கப்பட்ட மனிதன் ஏன் வீழ்ந்து போவதற்கு, அதை எப்படி தடுப்பது என்று ஆராய்ந்தார். அப்ப அதுக்கு என்ன சொல்றாருன்னா, இந்த உடம்பும் உயிரும், உயிர் என்பது புலப்படாகும், ஆண் புலப்படாது. எந்த உயிர் எந்த பொருளும் தோற்றமாகின்ற பொருள் அடையும். ஆனால் அகிரணின்னு சொல்ற ஜடப்பொருள், இந்த கல் மண்ணு இதெல்லாம் ஒரு காலத்து இது அறியலாம். எப்ப அறியலாம், பல கோடி ஆண்டுகளுக்கு அறியலாம். இருந்தாலும் தொடு உணர்ச்சி அதை சொல்றான். அப்போ ஜட பொருளிலிருந்து மாறுபட்டு அதனை உயர்த்தினேன்னு சொல்ற மனித வர்க்கம் இதை பற்றி ஆராய்ந்து முடிவெடுக்கும் போது இந்த உடம்பையும் உயிரையும் தனித்தனியா இருக்கக்கூடிய ஒன்றை சேர்க்க வேண்டும். அப்படி சேர்க்க சொல்லும்போது இந்த உயிருக்கும் உடம்புக்குள்ள தொடர்பு இருக்கும்போது வலுன்னு சொல்லும்போது அப்ப முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், ஆரம்பத்தில் ஏற்பட்ட ஒரு அக்னி பழம்பால் காற்று அக்னியின் தண்ணீரால் இந்த உயிர் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்.
ஆனா அது அந்த இப்படிதான் உயிரினங்கள் தோன்றியது இப்படிதான் உயிரினங்கள் வந்ததுன்னு தெரிந்த போதிலும் ஆனா அதை காப்பாற்றுவதற்குரிய மாற்றம் தெரியுங்களா? இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், இப்பதான் உயிரினங்கள் வந்துச்சு, ஆரம்பத்தை சொல்றாங்க இருக்குது, இப்படி எல்லாம் காரணம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனாலும் காரணம் தெரிந்தாலும் அது விடுபட முடியல இல்லவா? அதோட இயக்கத்துக்கு தான் நம்ம உட்பட்டு இருக்கோம். அதோட இயக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் இல்லவா? அந்த விடுபடுகின்ற மார்க்கம் தான் ஆதி தலைவன் சுப்பிரமணிய சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கார் போது, ஜீவாத்மா என்று சொல்லப்பட்டு உஷ்ணத்தால் வந்ததா? எந்த உஷ்ணத்தினாலே? இந்த காற்று நெருப்புன்னு சொன்ன இல்லையா? இந்த நெருப்புக்குள் தண்ணீரும் நெருப்பு தோன்ற தண்ணீரும் அதன் காரணம்னு சொன்னா இல்லையா? இந்த 4 பூதங்களும், இந்த 4 பூதத்தோட இயக்கம் ஒன்றுபடும் போது அந்த ஜீவாத்மாவுக்கு வலு ஏற்படும். ஜீவாத்மா உற்பத்தி காரணம் அது உஷ்ணத்தால் வந்ததா? ஜீவாத்மா உஷ்ணத்தால் வந்தா? பரமாத்மா வாயுவினால் வந்ததா? இந்த ஜீவாத்மா என்பது 4 பூதங்களை மையம், பஞ்சபூதத்தை மையமாக கொண்டது. பரமாத்மா பஞ்சபூதத்தை மையமாக கொண்டாலும் அது அருவமாக இருக்கும். எங்கேயும் பரமாத்மா என்று சொல்ல எங்கேயும் யாபித்த ஒரு வகையான சக்தி, அது பஞ்சபூதத்துடைய பிரதிபலிப்பு, அது பஞ்சபூதத்தோட பகுதி தான் காற்று. அப்போ ஜீவாத்மாவை பரமாத்மாவை வெளியில இருக்கிற பரமாத்மாவை உள்ள இருந்த ஜீவாத்மாவோடு சேர்க்கும் போது இந்த ஜீவாத்மா தங்குகின்ற ஒரு இடம் வினாடிக்கு வினாடி மாற்றம் அடையக்கூடிய ஒன்றாது. இந்த ஜீவாத்மா தங்கக்கூடிய இடம், ஜீவாத்மா என்று சொல்லப்பட்ட உடம்பை தாங்கி வாழுகின்ற இந்த ஜீவாத்மா வினாடிக்கு வினாடி உடம்பு மாற்றம் அடையும் போது தான் அதிலிருந்து வாழ முடியாது. என்ன செய்யறான்? வெளியில உள்ள பரமாத்மாவை ஜீவாத்மாவோடு சேர்க்க. வெளியில இருக்க பரமாத்மாவும் அருவமானது, உள்ள இருக்க ஜீவாத்மாவும் அருவமானது. இது என்ன செய்யறான்? 2 ஒன்று விடும்போது என்ன கேட்டா, உள் உடம்பு ஒன்று இந்த உடம்புல உள்ளுடம் உண்டு. அப்ப சொல்லும் போது, மண்ணொன்று கண்டீர் இரு வகை பாத்திரம், தின்னென்று இருந்தது தீவினை சேர்ந்தது. அப்போ மண் ஒன்று கண்டீர் இரு வகை பாத்திரம். ஒரு உடம்புக்குள்ளே 2 வகையான உடம்பு. ஒன்று தோற்றமாகக்கூடிய உடம்பு, மற்றொன்று தோற்றமாக அது சூட்சம தேகம். பூல தேகத்துக்குள்ள சூட்சம தேகம் உண்டு. அதை தின்னென்று இருந்தது தீவினை சேர்ந்தது. இந்த உடம்பு நமக்கு நீடித்து இருக்கும் என்ற ஒரு அறியாமையின் காரணமாக தீவனை சேர்ந்துவிட்டது. மின்னின்றி நீர்வெளியில் மீண்டும் மண்ணானார் போல் என்னென்ற மாந்தர் இறக்கின்றவர் சொல்வார். இந்த உடம்பை நீ உறுதி என்று நம்புகிறாய். உடம்பு ஒரு உடம்புக்குள்ளே 2 உடம்பு இருக்கு. நீ 5 கொள்ளாத காரணத்தினாலே 5 கொண்டால் நீ இது காப்பாற்ற முற்படுவாய். ஆனால் 5 கொள்ளாத காரணத்தினால இந்த உடம்பை நீ உறுதியாக நம்பியதால் உனக்கு தீவனை சேர்ந்து விட்டது. ஆக இந்த மீண்டும் மண்ணானார் போல் சொல்லும் போது, முன்னே பஞ்சபூத சேர்க்கையால் உடம்பு வந்தது. அதே பஞ்சபூதம் இவனை உருவாக்கவும் வளர்க்கவும் பெருமனை அழிக்கவும் இருக்குது. இது என்ன செய்யறான்? மீண்டும் மண்ணான போல் என்னென்ன மாந்தர் இறக்கண்டவன் சொல்லும் போது, என்னிடங்கா மாந்தர்களுக்கு இறந்து போறார்கள் என்பதை என்ன செய்தார்கள்? சுவாசத்தை மூச்சு காற்றை தேசித்து என்ன செய்யறாருன்னா, இது பத்மாசனம் விட்டு மூச்சு காற்று தேசிக்கிறார். ஆனால் இந்த ஜீவாத்மா இந்த 9 ஓட்டை, 9 மெய் வாய்க்கு அந்த மேல சிரசில கண்ணு 2 ஓட்டை, காது இது இப்படி மூக்கு, இப்படி 7 ஓட்டை மேல இருக்கும். ஆசன வாய் நீர் கழிப்படம் சொல்லிவிட்டு 9 ஓட்டை. இந்த 9 ஓட்டையில செல்லக்கூடிய ஆன்மாவை எங்க நிறுத்தினாலும் இந்த ஆன்மா வெளிப்பட்டு. அப்போ இந்த 9 ஓட்டைக்குள்ள வெளியே போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய மனிதன், அவன் என்ன முயற்சி எடுத்தாலும் நிச்சயமாக அந்த ஓட்டையை காப்பாற்ற முடியாது. அனசரான் யோகி இந்த 10ஆம் வாசலாகி புருவ மத்தியில் செலுத்தினால் அந்த காற்று இந்த 9 வாசல் வழியாக போக முடியாது. 10ஆம் வாசலை சுழிமனையில செலுத்தினான். அப்ப செலுத்தும் போது இடக்கை வழக்கை 2ஐயும் மாற்றி துதிக்கையால் உண்போருக்கு சொர வேணாம் சொல்லுவார். அப்போ வெளிக்காற்றையும் உள்காற்றையும் சேர்த்து என்ன செய்யலாம்? புருவமத்தி செலுத்துது. அது என்ன செய்துட்டா வெளியே போக முடியாத இடத்துல போய் அடங்கியிருந்த காற்று. அப்ப உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வனை கருத்தினால் இருத்தி காவாளை நட்ட வழியிலே திருத்தரம்பாளராவல் மேனையும் செவந்திடும் அருள்தரித்த நாதரபாத அம்மை பதம். அப்ப புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாய்வை நெறிப்படை உள்ளே நிர்மலமாக்கினான். அப்ப நெறிப்படை என்பது ஒரு முறை, அதுக்குரிய வகைத்தொகையை ஒரு வழித்துறையை ஒரு நெறியை அறிந்து அதை உள்ள செலுத்தி விட்டா நிர்மலமாயிட்டு வெளியே வராது. நிர்மலமான வெளியே வராது. அப்படி சேரும்போது வெளியே இருக்கிற பரமாத்மாவும் உள்ள இருக்க ஜீவாத்மாவும் சேர்த்து பொறுமைத்து ஒடுங்கி உறுதிக்கக்கூடிய நாடியில ஒடுங்கிது. ஒடுங்கும் போது அந்த ஒடுங்குகின்ற காரணத்தினால உடம்பு இருக்கிற அசுத்தத்துல நீக்குது. அசுத்தத்தை நீக்கிட்டு என்ன செய்யுதுன்னா இந்த உடம்பை தன் வயப்படுத்திக்கிறது. அப்போ உடம்பையும் உயிரையும் சேர்க்கிறான்.
எடைகளையும் திண்களையும் சேர்க்கும் போது எடைகளை என்று சொல்லப்பட்ட சந்திரகன் உடலாகவும் திண்களை என்று சொல்லப்பட்ட சூரியகளை உயிராகவும் சேர்த்து திரும்ப செலுத்திவிட்டால் இந்த உடம்பு சூட்சம தேகமும் தூள தேகமும் ஒன்றுபடுகின்ற இடம் எடுத்துக்கிட்டா பூர்வமதி. அது தங்குகின்ற இடம் உறுதியளித்த நாடி. இப்படி செய்தால் அவனுக்கு மரணம் இல்லாத பெருவாடு கிடைக்கும். அப்ப தோன்றும் போது ரெண்டும் சேர்ந்து தோன்றியது, ஒடுங்கும் போதும் ரெண்டும் சேர்ந்து ஒடுங்க வேண்டும். அது ஒடுங்குகின்ற இடம் தான் பூர்வமதி. அதை பூர்வமதி. அப்போ ஆரம்பத்தில் மனிதன் சிந்தனையாக இருந்தான். இப்போ ஒரு பெண்ணோட ஆண் கூட நினைக்கும் போதோ அல்லது ஆணோட பெண் கூட நினைக்கும் போதோ அப்போ சிந்தனையா இருந்தான். பிறகு ஆண் பெண் உடலுறவு கொள்ளும் போது சிந்தனை கலங்கி, சிந்தனை ஆண் பெண் உடலுறவு கொள்ளும் போது சிந்தனை கலங்கி நாடி நம்பர்லாம் முறுக்கேறி நாடி நம்பர் ஒருமுறை ஏற்பட்டு சுக்கேஸ்வரன் மாறி பிறகு வினாடிக்கு வினாடி மாற்றம் அடைந்து வர உடம்பை சேர்க்கக்கூடிய இடம், உடம்பையும் உயிரையும் சேர்க்கக்கூடிய இடத்தை அறிந்தால் நிச்சயமாக அவன் மரணமில்லா பெருவாள் கிடைக்கும். இப்ப இந்த குரலுக்கு இந்த கேள்விக்கு உடம்பு முன்னே வந்தா உயிர் முன்னே வந்த கேள்வியை விட அது உடம்பையும் உயிரையும் சேர்க்கக்கூடிய மார்க்கத்தை அறிந்து கொள்ள விரும்பினார். சாட்சாத் பரபிரம சுரூபையாகிய சுப்பிரமணியர் பாயத்தை பெற்றாதான் முடியும் என்பது ஒரு கேள்வி சாரம். சூனியங்களே இறந்த பின் முக்தி என்பது. இந்த இறப்பு என்பது யாருக்கு வருது என்றால், பிறப்பென்னும் பேதைமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவும் அவர்கள். அப்ப பேதமை தான் ஒரு மனிதனுக்கு என்ன சொல்ற வழக்க சொல்றாங்க, என்ன சொல்றீங்க, சூனியங்கள்னா அறிவில்லாதவன் நட்டம். ஒரு சுத்த சைபரான இந்த ஆன்மீக சூனியங்கள் சொல்லும் போது அதை விட முக்கியம் அதிக மேலான உயர்ந்த எந்த இடத்துல இருக்குன்னா தலைவர் உயர்ந்த நிலையில் இருக்காங்க. அதே இடத்துல ஆன்மாவும் இருந்தார். உயர்ந்த இந்த உடம்பே அதீதமாக்கிய உயர்ந்த பஞ்சபூதங்களா சேர்ந்து உருவாக்கிய ஒரு ஒப்பற்ற செல்வம் உடம்பு. அந்த உடம்புக்குள்ளே ஆன்மா இருக்கு. அதீதத்துள்ளாகி அகன்றவன் நந்தி. அதுதான் எங்கும் யாவிட்ட நம்ம ஒரு அதீதத்துள்ளாகி அறிவிலோன் ஆன்மா. ஆன்மா அப்படி இருந்தா அவன் அந்த உடம்புல யாவிட்ட உள்ளம் பெருமொழி ஊனுடம்பாளையம் செல்ல தெரிந்தாருக்கு சிவன் சொல்லுங்க. பல பிராணனுக்கும் வாய் போக அது மாதிரி உடம்புக்குள்ள கடை நிற்கிறான். ஆன்மாவும் அது இருக்குது. இந்த என்ன அது அம்மா என்ன தலைவன் என்ன செஞ்சான், ஆன்மா பாத்தியா மடப்பையன் ஆன்மா வச்சு தெரியும். என்ன நீ என்ன பார்த்து மடப்பையன் எங்க பேசுன்னு கேட்டுதான் நான் இங்கதாண்டா இருந்தேன். தலைவன் ஆன்மாவே மடப்பையன் போட்டு அப்பதான் திரும்பி பார்த்தா நீ எங்க நின்றுட்டு அதீதத்தில்லாகி அறிவிலோன் ஆன்மா மதி பெற்று இருள் விட்ட மண்ணுயர் ஒன்றாம். மதி பெற்று இருள் விட்ட மண்ணுயர் ஒன்றாம். அதுதான் மதினா அறிவு. இங்கே மதி பெற்று சிறப்பறிவை பெற்று இருள் விட்ட அறியாமை நீக்கிறார். என்ன பரவுயிர் சில அர்த்தம் மண் உயிர் ஒன்றாம் என்பது ஜீவாத்மா, பரவு என்பது பரமாத்மா, ரெண்டும் ஒன்று சேர்ந்தார். எப்ப நீ சிறப்பறிவு பெறுகிறாயோ அப்போதே உனக்கு ஜீவாத்மா பரமாத்மா, பரவுயிர் என்பது பரமாத்மா, மனு என்பது ஜீவாத்மா, ரெண்டும் ஒன்று பெறும். இதுவரையும் உனக்கு என்ன செஞ்சது அம்மாவுக்கு மடையனா சொல்லலாம். லீலா முண்டல் சொன்னோடனே என்ன என்ன சொல்றேன் செஞ்சுக்கு என்ன வழி எங்கு நீ உண்மை கூட அறிகிறாயோ ஆண்டுதான் எனக்கு தெரிஞ்சு தெரிந்து கூடான்னு சொன்னாங்க. என்ன விளக்கினாலும் சிறப்புரைப்பட்டது உனக்கு அறியாமை, அதன் காரணமாக நீ நானும் ஒன்றாகும் இல்லை என்னால் போட்டு தடைக்குதான் கிடக்கும். அறிவோட சேர்ந்துதான் இருக்குது, விவரிக்க முடியல. அது அந்த நேரங்காலம் வர்றப்போ ஞானம் வரப்போ மதி பெற்று இருள் விட்ட மண்ணுயிர் ஒன்றாம் பதியும் பர உயிர்தானே பதியை பதி என்பது தலைவன்.
அந்த தலைவன் சார்ந்து இருக்கு ஆன்மா தெளிவு. ஆன்மா தெளிவு அது ஆன்மா தெளிவுறாத காரணம் இந்த இருள் விடாத காரணத்தால ஆன்மா தெளிவுறான். கதியே கலியம் பறவை எல்லாமே போற்ற நலம் அரிசோவியன் வளர்ச்சி எண்ணம் புகழ நலம் விசேடமதில் 108 இது உள்ள மாறும். இந்த கிழமை அதை கீழ் நோக்கி பாயும்போது அசுத்தமாகவும் துர்நாற்றம். அது சுத்தப்பட்ட உடனே மேல் நோக்கினால் அந்த அந்த சுக்கிரமானது 1 கோடி பிரகாசம் உள்ள ஜோதியாக மாறும். அதான் ஒரு சன்மை. இதை இந்த கருத்துக்கள் எல்லாம் ஆசானிடம் உண்மை தெரிந்த ஆசானிடம் நிழல் போல் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பொருள். இதெல்லாம் சொல்லி வராது. இருந்தாலும் இந்த பொருளை பற்றி அறிய விரும்புகின்ற மக்கள் அகத்தீசனை உள்ளவருக்கு பூஜித்தால் இந்த ரசவனையை பற்றிய ரகசியம் விந்துவை பற்றி அறிந்தாலே அவன் விவேகி. விந்து நிலை தனி இருந்தால் விந்து என்று சொல்லப்பட்ட சித்திரத்தை ஒருவன் அறிந்தால் அவன் முற்று பெற்ற ஞானியாவான். இதை பற்றி அறியாத மக்கள் எல்லாம் ஞானிய முடியாது. மற்றதெல்லாம் கதையாகும். அவன் கற்ற கல்வி, கேட்ட கேள்விகள், முயற்சிகள் அத்தனையும் பயன்படாது. எப்போ பயன்படும் என்றால் அது பிறகு பார்த்து பயன்படும். ஆனாலும் விந்துவை அறிகின்ற மக்கள் விவேகிகள். அவனை யோகி, அவனை கடவுள். கடவுள் என்று ஒருவன் இருந்தால் அவன் விந்துவை பற்றி ரகசியத்தை அறிந்தவன். விட வேண்டியதை விட்டு கட்ட வேண்டியதை கட்டியவன். உண்மை பொருள் அறிந்த மக்கள் பொன் செய்ய முயற்சிக்க மாட்டாங்க. ஆமா, உண்மை என்று ஒரு பொருளை அறிந்தாலே அவனுக்கு உடை, உணவு அவனே சுவான் உள்ளதே போதும் நினைப்பான். அதாவது தனக்கு உரிய பொருளை தனக்கு போதும் என்ற மனமே பொன் செய்யும்னு சொல்லும் போது உண்மை பொருள் அறிந்த என்ன செய்வான்? தனக்கு தேவையானது தானே கிடைக்கும். எல்லாம் அகத்தீசன் ஆசியால் கடவுள் செயலால் நடக்கும். நாம ஏன் வீண் ஆராவணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு முடிவு பெறுவான். தங்க செய்ய முற்பட்டாலே அவன் பங்கப்பட்டவன். காரணம், இவன் உண்மையான அன்பு செலுத்தியிருந்தார், உண்மையாலே தினமும் உள்ளுறவு பூஜித்தார், அது தர்ம சிந்தனை இருந்தார், பூஜித்தார், அவனுக்கு உணவு உடை தானே வரும். தங்க செய்ய அதுக்கு அர்த்தம்தான். சுத்தமா போயிட்டு முதலில் தன்னை அறிகிறா அல்லது தலைவனை அறிகிறா? தன்னை அறிய தனக்கு கேடில்லை. தன்னை அறியாமல் தானே கெடுத்தான். தன்னை அறியவும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தான். தன்னை அறியாமல் தானே கெடுதான். தன்னை அறிய தனக்கு கேடில்லை. அப்போ எப்போ கேடுன்னு கேட்டான். தன்னை அறிந்தாலே அவன் தலை தெரிகிறான், உலக தெரிகிறான், உயிரங்கள் அத்தனை அறியும். அப்போ நாம் எப்படி வாழ்கின்றோம்? நமக்கு ஆன்மா எப்படி வந்தது? ஏன் பசி வந்தது? ஏன் காமம் வந்தது? ஏன் வினாடிக்கு வினாடி மாற்றம் இது? இதுக்கு என்ன அடிப்படை காரணம் என்று அறிந்தாலே உலகத்தை எல்லாம் அறிந்துட்டான். தன்னை அறிய தனக்கு கேடு. அப்ப தன்னை அறியாவிட்டால் தனக்கு கேடு வரும். தன்னை அறியாமல் தானே கெடுக்கிறான். தன்னை அறியாமல் தான் அவனோட கெட்டு போறான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தானே தான். இப்ப தன்னை அர்ச்சிப்பது என்று கேட்டான். ஆன்மாவை பற்றிய ரகசியத்தை அறிந்தான். ஆன்மா பற்றிய ரகசியத்தை அறிந்தால் உடம்பை பற்றி அறியும். உடம்பை பற்றி அறிந்தால் ஆன்மாவை பற்றி அறிவான். அப்ப ஆன்மாவும் உடம்பையும் சேர்க்கக்கூடிய திறன் ஒருவனுக்கு வறுமையானால் அவன் தன்னை அர்ச்சிக்கக்கூடிய தலைவனாக. அப்ப தானே தலைவன், தானே பெருமம், தானே சிவம், தானே சக்தி, எல்லாம் வல்ல பெரும் ஆற்றல். அப்ப தன்னை அறியணும்னு சொல்லும் போது தன்னை அறிந்தவனுடைய பாதம் தொட்டு சுருக்கமா சொல்லப்படுது. தன்னை அறிய முடியாது இல்ல. தன்னுக்குள்ள இருக்கிற பெரும் சக்தி அறிவதற்கு சிறப்பு. தன்னை பற்றி அறியக்கூடிய ஒரு நூல் இருக்குது. இருந்தாலும் அது படித்தால் புரியாது. அது என்ன செய்யணும்னால் தன்னை அறிந்து கொள்ள என்றால் அது பல மகான்கள் ராமலிங்க சாமி, மாணிக்க வாசன், தாய்மான சாமி போன்ற மாபெரும் யோகியின் பாதி கட்டும் பொழுது அவர்கள் இவனுக்கு அந்த உணர்வை ஊட்டுவார். அவர்கள் தான் கற்றகள் அந்த உண்மையை பொருளை உணர்வதற்குரிய அறிவு தர முடியும். என முடியாது. அடுத்தது பாவ புண்ணியம் பற்றி அறிய வேண்டும். அப்ப சொல்லும் போது தர்மம், பொருள், காமம், வீடான 4ம் உருவத்தால் ஆய பயன். அறம் பாவமாயும் அறிவதனை கண்டால் பிறந்துள்ள வேண்டா பிறப்பு. அறம் எதுன்னு கேட்டான். தன்னை அறிந்த அறிவு தான் சரத்தறிவு. அதுவே தான். தன்னை அறியாவிட்டால் அதே பாவம். அறம் பாவம் ஆயும் அறிவதனை கண்டால் பிறந்துள்ள வேண்டா பெயர்ந்து சொல்வார். அது அவையார் பிறப்புறுத்திருந்த அதிகாரத்தில். அப்ப பாவ புண்ணியதுன்னு கேட்டான். அப்போ ஒருவனுக்கு உண்மை பொருள் தெரியும் வரையில் அவன் பாவியே என்று ஆசான் சுட்டி காட்டுகின்றானும் அன்றே அவன்
அப்போ அறம் பாவம் ஆயும் அறிவதனை கண்டார். எது தர்மம் எது அறம் எதுன்னு கேட்டான். உண்மை அறம் பாவம் என்பது பாவ புண்ணியம் எதுன்னு கேட்டான். பாவம் எது என்றால் மீண்டும் கருப்பைக்கு செல்வது பாவம். அது செல்லாது தன்னை பாதுகாத்துக் கொண்டானே அவன் பாவ புண்ணியம். சிறப்பறிவே புண்ணியம், அது அறிய முடியாது என்பதே பாவம். சுருக்கமாக இருக்குது. துன்பமில்லா வாழ்வு பெற வேண்டுமா? அப்ப துன்பம் எதுன்னு கேட்டான். வாழ்க்கையில முன் ஜென்மத்துல செய்த தீவினையை இவனுக்கு துன்பமாகவும் அறியாமையாகவும் நோயாகவும் பகையாகவும் பிணியாகவும் பல்வேறு வரை. அப்ப என்ன சொல்லணும் கேட்டா, இந்த இந்த துன்பமில்லாத வாழ்வு பெற என்றால் வள்ளுவன் சொன்னது போல தனக்கு உபமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்காவலை மாற்றில் அறிவின்னு சொல்லு. தனக்கு ஒப்புமை இல்லாதவன், தன்னை விட தனக்கு அவனுக்கும் இன்ன வகையில் நான் அவனும் பொருத்தம், இன்ன வகையில் அவனும் சமம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் மனிதவர்க்கு அறிய முடியாத ஒன்று அறிந்து வெல்ல முடியாதவற்றை வென்றவன் உனது ஆசான் சிந்திக்க. அதனால என்ன செய்வென்றால் துன்பம் வரும்போதெல்லாம் என்ன செய்வென்றால் அகத்தீசன் போன்ற மகான் சொல்லி இதுக்கு பரிகாரம் கொடு, பரிகாரம் நீ ஒரு நாள் செய்ய முடியும் என்று சொன்னால்தான் அது மாற்ற முடியும். அப்ப இல்லை என்றால் நிச்சயமாக அறிதுன்னு சொன்னார். தனக்கு உண்மை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றில் அறிவுன்னு சொல்வது நிச்சயமாக முடியாது. ஏற்படும் இந்த பிரச்சனையை நீயா சிந்தித்து முடிவெடுத்து தேஞ்சி போகாதே. நீ தனக்கு மேலான ஒரு இருக்கிறான், அவன் இந்த பிரச்சனை சொல்லி பிரச்சனை தீர்வு காணவும் நினைத்தால் மனசு மீண்டும் ஆயுள் பொருத்த இருக்கிறான். ஆயுள் பொருத்தின் அடிப்படை அதிகமாக துன்பம் தருகின்ற நிகழ்ச்சி சிந்திக்கிறது. இது சிந்திக்க சிந்திக்க உஷ்ணமேறி அவனுக்கு அந்த சிந்தனையை எமனாக்குவான். அப்ப மகிழ்ச்சியான ஒன்றையை சிந்திக்க, மகிழ்ச்சியான ஒன்றையே ஆராயும். அப்ப இது மிகுதியா துன்பம் போது தலைவன் சொல்லி ஆசானிடம் சொல்லி கடவுளிடம் சொல்லி அதை தீர்த்து கொள்ளணுமே தவிர இவனா சிந்திக்க கூடாது. இப்படி இல்லை என்றால் நிச்சயம் அவனுக்கு துன்பம் தான் வரும். அப்ப துன்பம் இல்லாத வாழ்க்கை மேலான ஒருவனின் கருணையே வடிவான ஞானியின் பாதத்தை பற்றி தான் துன்பத்தை சொல்லுவதுதான் துன்பத்துக்கு விளக்கம், துன்பத்துக்கு பரிகாரம் ஆட்டு. நோய் இல்லா வாழ்வு பெற வேண்டுமா? இப்ப நோய் எப்படி வரும் கேட்டா பல வகையில நோய் உண்டு. முன் ஜென்ம பாவத்தாலும் பழக்க தோஷத்தால், உணவு பழக்க தோஷம் முன் ஜென்ம பாவத்தால் இப்படிதான் ஒருவனுக்கு நோய் இல்லாத நோய் காரணம். முன்னே உண்ட உணவு நன்றாக செரித்ததா என்று ஆராய்ந்து பார்த்து உண்டால் அவனுக்கு நோய் வருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போட்டி ஒருவனுக்கு நோய் விடுவது பழக்க தோஷத்தால் சொன்னது. இப்ப சாயம், புண்ணம், தொடுநோய் போன்ற புற்றுநோய், பச்சவாதம் எல்லாம் இவன் விரும்புவதில்லை, விரும்பாமலே வரும்போது. ஆனா உணவு பழக்கத்தாலும் நோய் இல்லாமல் வாழ்வதற்கு ஒட்டுது பழக்க. இது இந்த புண்மம், சாயம், குஷ்டம், புற்றுநோய், பச்சவாதம், காக்கை வளர்ப்பு இதெல்லாம் முன் செய்த காரணமாயிருக்கு. இரண்டாவது, இந்த உடம்பை ஆராய்ந்து பார்த்து மனிதனு மெல்லியது காமம் சிலர் தன் செவ்வி தலைப்படுவோம் சொல்லும். அந்த உடம்பை ஆராய்ந்து இந்த உடம்பு சிறந்த செல்வம் என்று முறையோடு செலவு செய்தால் அவனுக்கு நோய். அது மட்டும் இல்ல, உணவு அற்றதறிந்து கடைபிடித்து மாறல தூக்கி துவார பசித்துன்னு சொன்ன. அற்றதறிந்து கடைபிடித்து நன்றாக உணவு செரித்ததா இந்த ஆராய்ந்து பார்த்து மீண்டும் உண்ண வேண்டிய உணவை ஆராய்ந்து பார்த்து உண்டால் அவனுக்கு நோய் இருக்கான். அற்றதறிந்து கடைபிடித்து என்பது முன்னே சாப்பிட்ட உணவுடைய நெறிமுறைகள். கடைபிடித்து மாறல தூக்கி துவர பசித்து பழக்கத்துக்கு மாறான உணவை சாப்பிடும் போது அவனுக்கு நோய் இருக்காது. அப்ப பழக்க தோஷத்தால் முன் செய்த வினையால் உணவுடைய கட்டுத்திட்டத்துக்கு மாறி உணவு சாப்பிடும் போது நிச்சயமாகும். ஆக இரண்டாவது, நோய் வருவதற்கு இன்னொரு காரணம் கடந்த காலத்தையும் வருங்காலத்தையும் நிகழ்காலத்தையும் கற்பனை பண்ணி இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ என்று தினமும் அதையே சிந்தித்து கற்பனை பண்ணி அல்லல் படும் போது அதுவும் சிந்திக்குமா. அப்போ எந்த பிரச்சனைக்கும் நமது ஆசான் அல்லது அகத்தீசன் கடவுள் ஒருவன் இருக்கிறான், நிச்சயமாக நம்மை காப்பாற்றுவான்.